வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் மது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாப்பனீஸ் ராமென். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு நூடுல்ஸ் எடுத்துக்கலாம், கூடவே சிக்கன் பீஸும் பாயில்டு எக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், நிலக்கடலை, பூண்டு. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது அளவுக்கு ஏற்ப மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்ச சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுந்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு. சிக்கன் வெந்துருச்சு, ஸோ தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை மட்டும் சிக்கன் வேக வச்ச தண்ணியிலேயே காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், கூடவே நூடுல்ஸ் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பு தயாராகிடுச்சு. வாங்க ஜாப்பனீஸ் ராமென் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். அதில் பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ண சூப்பையும் ஊற்றிடலாம். ஃபைனலி ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கன், பாயில்டு எக்கு டாப்பிங் பண்ணி, கூடவே நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்த நிலக்கடலை பருப்பு, கார்லிக்கையும் போட்டால் நம்மளோட ஜாப்பனீஸ் ராமென் தயார் ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஜாப்பனீஸ் ராமெனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த சாப்ஸ்டிக்கில் நூடுல்ஸை தூக்குற விதமே ஒரு தனி அழகு தான். நூடுல்ஸ் சாப்பிடும்போது அந்த சவுண்டு வந்தால் தான் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு அழகு. இப்போது சூப்பையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு கொடுத்து அசத்துங்க. மீண்டும் ஒரு புதுமையான அருமையான ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் மது. நன்றி, வணக்கம்.